இந்த விஷயத்தை ரொம்ப அழகா கணிச்சாக நம்ம அண்ணியார் தேமுதிகல இருந்து வந்திருக்காங்கல்ல, வந்து அவங்க சொன்னாங்க ஆளுநர் ஒரு பக்கம் உருன்னு இருக்க மாதிரியும் ஆளுங்கட்சி ஒரு பக்கம் உள்ளு இருக்க மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி நமக்கு காட்டுதாங்க. ஆனா ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்காங்க. டீ குடிக்கும் போது சிரிக்காங்கல்ல ஐயா, அது மட்டும் ஒரு சண்டை ஓட்ட டீ குடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டவங்க, நீங்க சண்டை ஓடுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, மக்களுக்கு 2-3 நல்லது செஞ்சு விட்டுருங்கப்பா அப்படின்னு அந்நியாரா பேசியிருக்காங்க. இது வந்துங்க எல்லா யூனிவர்சிட்டியுமே நீங்க பாத்தீங்கன்னா ஆளுநரும் ஆளும் கட்சியும் இணைந்து தாங்க அது பண்றாங்க. அதனால வந்து இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஈகோ கிளாஷ்ல வந்து ஆளுநருக்கு எந்த உரிமை இல்லைன்னு இவங்க சொல்றதும், ஆளுநர் வந்து யூனிவர்சிட்டினா அதுக்கு ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இது கான்ட்ரவர்சி தொடர்ந்து 3 வருஷமா நடந்துகிட்டு இருக்குங்க. உண்மையிலேயே என்ன வந்து அங்க லீகலா என்ன நடக்கணுமோ அது நடந்தா எல்லாருக்கும் நல்லதுங்க. கான்ட்ரவர்சியா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோல இதனால யாருக்கும் எந்த பலனும் கிடையாது என்பது எங்களுடைய கருத்து.